வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இது ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு சீதா மாதாவை தேடி போகிறார் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரவில் தான் போவார். ஒரு குரங்கு ரூபம் எடுத்து அந்த ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே எல்லாம் போவார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராட்சசிகள் எல்லாமே அலங்கோலமாக நெத்தியில் பொட்டு இல்லாமல் மதுபானங்கள் அருந்து விட்டு அப்படியே நைட் இரவில் அப்படியே அங்கங்கே அப்படியே படுத்திருந்தாங்களாம். அப்போது ஆஞ்சநேயர் சீதா மாதாவை தேடி வரும்போது அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது அப்படி இருந்தாங்களாம். பால் நெற்றியாக இருந்ததா. பால் நெற்றினா நெற்றியில் எதுவுமே இல்லையா. அந்த ராட்சசர்கள் நெற்றியில் எந்த இட்டுக்கலையாங்க, குங்குமம் எதுவுமே இட்டுக்காமல் இருந்தாங்களாம். அப்போ பார்த்துட்டு என்ன இவங்க நெற்றி ஒன்றுமே இல்லை, அப்போனா இங்கே சீதா மாதா இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல நிச்சயமாக இப்படி ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக சீதா மாதா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அந்த இடத்த விட்டு போனாராம். இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட பயந்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுமே கூட இரவு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம நெற்றியில் நல்லா குங்குமம் இருக்கா, இல்லைனா ஸ்டிப்பெல்லாம் குங்குமத்துக்கு பதிலாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது நெத்தியில் இட்டுக்காமல் நம்ம படுக்கக்கூடாது. நமக்கு அதை பார்க்க வருவாராம். சுமங்கலிகள் எல்லாருமே நெத்தியில் பொட்டோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாராம். பல தேவதைகள் ஆஞ்சநேயரும் கூடத்தான் வருவாராம். நெத்தியை பார்ப்பாராம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. பார்த்துட்டு அப்படியே குங்குமம் நல்லா அழகாக நம்ம குங்குமம் நெற்றியில் நெத்திக்கிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களே ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம், வாழ்த்திட்டு போவாங்களாம், சந்தோஷப்படுவாங்களாம். அதனால் கண்டிப்பாக கன்னி பெண்களும் சரி, சுமங்கலி பெண்களும் சரி, பெண்கள் பொதுவாகவே பால் நெத்தியாக இருக்கக்கூடாது. நெத்தியில் அழகாக குங்குமம் இட்டுக்கணும். இல்லைனா பொட்டு ஸ்டிக்கர் கூட இப்போ எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் அந்த மாதிரி பொட்டெல்லாம் கூட நெத்திக்கிட்டுக்கணும். நெத்திக்கிட்டுக்கிறதுங்கிறது நம்மளுடைய தர்மத்தில் ஒரு பெரிய விஷயம். சைவர்களாக இருந்தால் கண்டிப்பாக திருநூறு இட்டுக்கலாம், வைஷ்ணவர்கள் அப்படின்னா திருமண் இட்டுக்கலாம், இல்லைனா கோபிச்சந்தனம், இந்த மாதிரி கண்டிப்பாக நெத்திக்கு இட்டுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும். அதுவும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக நெத்திக்கிட்டு தான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே. இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கல அடியேன் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.